நாளை இயக்குனர் ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு வானம் திரைப்படத்திற்காக ஒரு உதவி இயக்குனர் லேடி அசிஸ்டன்ட் டைரக்டர் வேணும். என்னோட பேட்ச்ல தான் வந்து கார்த்திக் சுப்பராஜ், பாலாஜி மோகன், நலன் குமாரசாமி இவங்கள மாதிரி எல்லாருமே வந்து நாங்கள் ஒன்றா அதில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது வந்து கே பாலச்சந்தர் சார். அவரோட டைலாக் நீங்கள் என்னோட படத்தில் பார்த்துருப்பீங்க. இருக்கோடுகள்லேருந்து ஒரு வசனத்தை வந்து அதில் தெலுங்குல எடுத்து வச்சுருப்போம். ஏன் அதை வந்துட்டு நீங்கள் தெலுங்குல பண்ணணும் அப்படி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக தெலுங்கு மாநிலத்தில் தமிழை பாராட்டட்டும்னு சொல்லி இறக்கி வைக்கப்பட்ட குழந்தை தான் அவளுக்கு. பட் எந்த பர்டிகுலர் டிரெக்டர் உங்களை வந்துட்டு இன்ஸ்பயர் பண்ணாங்க? ஐ டோன்ட் நோ வாட் ஐ saw in that மூவி. ரங்கீலா பார்த்துட்டு நான் சொன்னேன் I'm going to become a film director. டிஷும் சண்டை போடுறது எடுக்கலாம் and you can tickle anybody. But to make somebody connect and nevertheless to forget என்னுடைய இயக்குனர் ஆர் பார்த்திபன் சார். ரொம்ப ஷாக்கிங்காக இருந்த விஷயம் எனக்கு என்னன்னா, மேல் சில்ட்ரன் were getting abused and killed. ஸோ அதை மையப்படுத்தி கதை எழுதணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வளரின்ற திரைப்படத்தில் ஒரு ஐ திங்க் டைரக்ஷன் இஸ் காட்ஸ் ஜாப். ஸோ ஐ ஃபீல் வெரி ப்ரவுட். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? ஹாய், ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆஸ்கிங். ஸ்பீக்கிங் ஆஃப் யூ, ஸ்டார்ட் பண்ணும் போதே உங்கள் ஜேர்னி வச்சு ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா? பிகாஸ் நாளை இயக்குனர் அந்த ஒரு இதில் ஸ்டார்ட் ஆன உங்கள் ஜேர்னி இன்னைக்கு வந்துட்டு ஒரு மூவி நீங்கள் டிரெக்ட் பண்ணி இட் ஹஸ் பின் ரிலீஸ் அண்ட் இட்ஸ் கெட்டிங் லாட் ஆஃப் குட் ரிவ்யூஸ் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ உங்கள் ஜேர்னியை பற்றி சொல்லுங்கள் மேம். பிஃபோர் நாளை இயக்குனர், டியூரிங் நாளை இயக்குனர், ஆஃப்டர் தட் இப்போ வளரி. டெஃபினட்டாக நாளை இயக்குனர் சீசன் 1ல் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஃபீமேல் கண்டெஸ்டண்ட்டாக வந்தேங்க. அண்ட் தட் ஹேஸ் கம்ப்ளீட்லி சேஞ்ச்டு மை லைஃப்னு சொல்லலாம். இங்கே எப்படி வந்து பிஃபோர் கிரைஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஏடின்னு வந்து நம்மளோட வருடங்களோ அந்த மாதிரி லைஃபே மாறிடுச்சு. நான் நாளை இயக்குனர் சீசன் 1 போகிற வரைக்குமே வந்து ஐ வாஸ் வெரி keen that I have to become a film director. பட் அதற்கான கோர்சஸ் எதுவும் படிக்கல. விஸ்காம் நான் பண்ணல, ஃபிலிம் டெக்னாலஜி பண்ணல. அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஐ வாஸ் ஃபீலிங் லேமாக இருந்தேன். அதுக்கப்புறமேல நாளை இயக்குனர் சீசன் 1 இஸ் லைக் அ சிண்ட்ரெல்லா ஸ்டோரி. எப்படி வந்து ஒரு சின்ன பொண்ணு வந்து இளவரசனோட போயிட்டு டான்ஸ் பண்ணாங்களோ அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பாக தான் அது கருதுனேன். பிகாஸ் வி ஹேட் 20 contestants மொத்தம். அதில் ஒரே ஒரு பொண்ணு, அதுலேயும் சினிமா தெரியாத ஒரு பொண்ணாக வந்து நம்ம போய் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணோன்றதே வந்து பெரிய விஷயம். அண்ட் த என்டையர் டீம் வாஸ் டூ என்கரேஜிங். வென் இட் கம்ஸ் டு கலைஞர் டிவி, ஐ ஷுட் கிவ் ஆல் த கிரெடிட்ஸ் டு மை ப்ரொடியூசர் ஆஃப் தட் ஷோ. அவங்க வந்து எப்படி இந்த தாட்டை கான்செப்டை க்ரியேட் பண்ணாங்கன்னு தெரில. அதில் நிறைய இயக்குனர்களை வந்து கொடுத்துருக்காங்க. என்னோட பேட்ச்ல தான் வந்து கார்த்திக் சுப்பராஜ், பாலாஜி மோகன், நலன் குமாரசாமி இவங்கள மாதிரி எல்லாருமே வந்து நாங்கள் ஒன்றா அதில் வளர்ந்து வந்தோம். அது வந்து ரொம்ப பெருமையான விஷயம். பட் நாளை இயக்குனர் நான் கம்ப்ளீட் பண்ணல. எல்லா ரவுண்ட்ஸ்க்கும் நான் வரல. ஏன்னா ஐ வாஸ் ஃப்ரம் கோயம்புத்தூருங்க. கோயம்புத்தூர்லேருந்து வந்துட்டு நான் வந்து நடிக்க தெரியாதவங்களுக்கெல்லாம் பணம் கொடுத்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இருந்தேன். எடிட்டிங் தெரியாதவங்களுக்கு காசு கொடுத்து எடிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நான் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறனோ அது வந்து எனக்கு திருப்தி தரல அதனுடைய அவுட்புட்டில். தென் ஐ தாட் ஐ ஷுட் நாட் டூ திஸ்ன்னு சொல்லிட்டு குவிட் பண்ணலான்னு நினைக்கும் போது தான் வானம், நாளை இயக்குனர் ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு வானம் திரைப்படத்திற்காக ஒரு உதவி இயக்குனர் லேடி அசிஸ்டன்ட் டைரக்டர் வேணும், தமிழ் தெலுங்கு ரெண்டும் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு கால் ஃபார் வந்தது. That was a plus point for you. Yes, I had to immediately quit the show and take up this வானம் project. ஓகே, பட் டிரெக்டர் ஆகணும். ஏன்னா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரோல்ஸ் இருக்குது, அவ்வளோ ஒர்க்ஸ் இருக்குது. அது வந்துட்டு என் நம்பர் ஆஃப் ஒர்க்ஸ்ன்னு சொன்னால் நம்மளுக்கு தெரியாது இல்லையா? பட் ஏன் பர்டிகுலர்லி டிரெக்டர் ஆகணும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணி? ஒரு உண்மை என்னன்னா, ஐ டோன்ட் நோ த ரீசன். அதை வந்து நான் சின்ன குழந்தையில இருக்கும்போதுலேருந்தே வித்தவுட் நோயிங் தட் திஸ் இஸ் த டைரக்டர்ஸ் ஜாப், எல்லாரும் இந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் மாதிரி எல்லாம் விளையாடுவோம் இல்லைங்களா? ஆல் சில்ட்ரன் would have played like a ஸ்கூல் டீச்சர். இங்கே வா, இது பி இதுன்னு அம்மா அப்பா வச்சுட்டு எல்லாம் விளையாடுவாங்க. அந்த மாதிரி நான் தனியாக இருக்கும்போது இங்கே வா, இந்த ட்ரெஸ் போடு, இப்படி பண்ணுன்னு சொல்லி தான் பண்ணிட்டு இருந்தேன். ஐ didn't know that is direction. ஆனால் வளர்ந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ஐ யூஸ் டு பி அ வெரி குட் பர்சன் இன் டிராயிங். நல்லா குழந்தையா இருக்கும்போது நிறைய வரைவேன். ஆனால் எங்கள் வீட்டில் they didn't send me for painting classes or anything. Then I became a poet. Nobody read my poems. அதுக்கப்புறம் லிட்ரேச்சர் படித்தேன். எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் வந்து ட்ராமா, ஸ்டோரி, என்ன சொல்கிறது, பட்டத்தீட்டுச்சு. என்னுடைய கற்பனைகளை வந்து ரொம்ப அதிகப்படுத்துது. அப்போ நான் நினச்சேன், இந்த மாதிரி கலர்ஸு, விஷுவல் ஐடியாஸு, நம்மளோட கற்பனை எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுற ஒரு இடம் எதுவாக இருக்கும் அப்படின்போது ஐ லாஜிக்கலி ஃபெல்ட் சினிமா வில் பி த ரைட் பிளேஸ். a powerful medium where I can use all the hidden talents. Like இவ்வளோ வருஷமாக நம்மளுக்குள்ள சர்ப்ரைஸாக இருக்கிற எல்லாத்தையும் பிரயோஜனமாக மக்களுக்கும் சரி நமக்கும் சரி பயன்படுற மாதிரி எங்கே
யூஸ் பண்ணலான்னு யோசிச்சு எடுத்தது தான் அந்த ஃபிலிம் டைரக்ஷன் இன் ஹேண்ட். ஓகே. அண்ட் ஐ ஆல்வேஸ் திங்க் டைரக்ஷன் இஸ் காட்ஸ் ஜாப். ஸோ ஐ ஃபீல் வெரி ப்ரவுட். நம்மளோட வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே யாரோ எழுதின மாதிரி தான் இருக்கும். சரி, நம்மளும் அது மாதிரி பண்ணக்கூடாது. ஐ வில் ட்ரை டு பி அ காட். லைக் ஷேக்ஸ்பியர் வந்துட்டு ஒரு ரிட்டன் பீஸ் ஒன்று சொல்லியிருந்தார். ஐ எம் நாட் ஷுர் அபவுட் தி எக்ஸாக்ட் வேர்ட்ஸ். இல்லை என்ன மீன் ஆகியிருக்குன்னா, லைஃப் வந்துட்டு இஸ் அ பிளே அண்ட் வி ஆல் ஆர் ஆக்டர்ஸ். ஆல் லைவ்ஸ், ஆமா, ஆல் ஸ்டேஜஸ். அந்த மாதிரி இருக்கு நீங்க சொன்னது. எஸ், ட்ரூ, தட்ஸ் வெரி ட்ரூ. ஓகே. ஸோ ஸ்பீக்கிங் ஆஃப் இந்த ஜேர்னியில் டிரெக்டர் ஆகணும் அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இருந்திருக்கு, பட் உங்களுக்கு அது ரியலைஸ் ஆகலை இல்லையா? பட் எந்த பர்டிகுலர் டிரெக்டர் உங்களை வந்துட்டு இன்ஸ்பயர் பண்ணாங்க? ஸ்டில் இன்ஸ்பைரிங் யூ? தட்ஸ் a very good question, very close to my heart. நான் வந்து ரங்கீலா படம், என்ன சொல்றது, my parents or family, nobody took me to films. பெரிய சினிமா பைத்தியங்களோ இல்லை விரும்புகிற இதுவே கிடையாது, பேக்ரவுண்ட் கிடையாது. அண்ட் as I've told in all my interviews, I've never even seen a shooting spot. அதனால எனக்கு எப்படின்றதும் ஐடியா இல்லாமல் தான் இருந்தேன். பட் when I was a small kid, இந்த ரங்கீலா ரிலீஸ் ஆகிட்டு தேட்டரில் ஓடி முடிச்சதுக்கப்புறம் டிவியில் போடுற நாள் வந்தது. ரங்கீலாக்கு யார் என்ன தேட்டருக்கு கூட்டிகிட்டு போய் எல்லாம் காட்டுவாங்க. ஸோ டிவியில் உட்காந்து பார்க்கும்போது ஐ டோன்ட் நோ வாட் ஐ சா இன் தட் மூவி. ரங்கீலா பார்த்துட்டு நான் சொன்னேன், ஐ எம் கோயிங் டு பிகம் அ ஃபிலிம் டிரெக்டர். ஓகே. ஸோ ஐ ஷுட் கிவ் த கிரெடிட் டு ராம் கோபால் வர்மா, who has inspired me and take that decision so firmly. அது வந்து மறக்க முடியாத ஒரு மொமெண்ட் in my life. Okay. One director who's still inspiring you till today? too many of them. லைக் என்ன சொல்றது, நான் தமிழ் இயக்குனர்கள் எல்லாரும் சொல்லுவாங்க இன்டர்நேஷ்னல் படம் பாருங்க, அதை பாருங்க, அதெல்லாம் கிடையாது. நான் தியாகராஜ பாகவதர் படங்கள்ல இருந்து இப்போ இருக்கிற எல்லா தமிழ் படங்கள் எல்லாமே பார்ப்பேன். நான் அந்த தைப்பொங்கல் இந்த மாதிரி யாரும் பார்க்காத தமிழ் திரைப்படங்கள் எல்லாமே நான் பார்ப்பேன். அண்ட் ஆல் டிரெக்டர்ஸ் ஆர் இன் ஒன் வே ஆர் அதர் இன்ஸ்பைரிங். ஈவன் அ வேர்ஸ்ட் டிரெக்டர் கேன் இன்ஸ்பயர் யூ with some good scenes or some good thought he has perceived in the making of the film. அதனால எனக்கு நிறைய பேர் பிடிக்கும். பிக்கெஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது வந்து கே பாலச்சந்தர் சார். அவரோட டைலாக் நீங்கள் என்னோட படத்தில் பார்த்துருப்பீங்க. இருகோடுகள்ல இருந்து ஒரு வசனத்தை வந்து அதில் தெலுங்கில் எடுத்து வச்சுருப்போம். அண்ட் பாரதிராஜா சார். ஆஃப்டர் கே பாலச்சந்தர் சார், இட் இஸ் ஆல்வேஸ் பாரத் ராஜா சார். ஏன்னா எனக்கு வந்து ரூட்ஸ் இருக்கும் அவங்களோட படத்தில். அது வந்து நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன். நம்ம ஊரில் நடக்கிற விஷயம், நம்ம மண்ணில் நடக்கிற விஷயம், நம்ம ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற இமோஷன்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். நம்ம டிஷ்ஷும்னு சண்டை போடுறத எடுக்கலாம், அண்ட் யூ கேன் டிக்கிள் எனிபடி. பட் டு மேக் சம்படி கனெக்ட், அந்த ஒரு காட்சி நீங்கள் பார்க்கும்போது நம்ம குடும்பத்தில் நடந்ததில்லை அப்படின்னு நினைக்க வைக்கிற இயக்குனர்கள் வந்து ரொம்ப சிலர். ஸோ இவங்க ரெண்டு பேரும் என்னை ஆல்வேஸ் இன்ஸ்பயர் பண்ணுற ஆட்கள் சொல்லலாம். அண்ட் நெவர்தலெஸ் டு ஃபர்கெட், என்னுடைய இயக்குனர் ஆர் பார்த்திபன் சார். அவங்க கிட்ட தான் நான் கோ டைரக்டராக ஒர்க் பண்ணேன். அண்ட் ராஜீவ் மேனன் சார், வித் ஹூம் ஐ ஒர்க் ஃபார் சர்வம் தாளமயம். ஸோ இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக subliminally it will be there in my work. Okay. இப்போ நீங்க மென்ஷன் பண்ணீங்க இல்லையா, பார்த்திபன் சார், ராஜீவ் மேனன் சார், இவங்க கூட நீங்க மூவிஸ்ல ஒர்க் பண்ணப்போ அவங்களுக்கு ஒரு டைரக்ஷனல் ஸ்டைல் இருக்கும், அவங்க ஸ்டோரி ஸ்டைல்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கும். பட் were there any similarities? டிஃபரன்சஸ் என்ன இருந்தது? டிஃபரன்சஸ் தான். எல்லா ஒரு கலைஞனும் யூனிக்கான பர்சன் தான். ஒருத்தவங்க கிட்ட இருக்கிற ஒரு திறமை இல்லை அதை வெளிப்படுத்துகிற விதம் வந்து இன்னொருத்தவங்க கிட்ட கண்டிப்பாக நீங்கள் பார்க்க முடியாது. அதே மாதிரி தான் பார்த்திபன் சாரும் நம்ம ராஜீவ் மேனன் சார் ஆர் லைக் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பீப்புள். அண்ட் பார்த்திபன் சார் கிட்ட வந்து நீங்கள் புது தாட்ஸ், ரொம்ப புது விஷயம், ஒரு சின்ன நார்மலான விஷயம், ஒரு காஃபி கப்பை வைக்கணும்னா கூட அதை எப்படி வைக்கணும் அப்படின்றதுலையும், அது என்ன மாதிரியான கப்பாக இருக்கணும், அதுக்குள்ளே டீ வந்து அவங்க என்ன கலந்துருக்கணுங்கிறது வரைக்குமே அவர் வந்து டீட்டெயிலிங் நோட் பண்ணி அவங்க சொல்கிற மாதிரி வரணும்னு நினைக்கிறேன். மோர் லைக் அ பர்ஃபெக்ஷனிஸ்ட். மோர் தேன் அ பர்ஃபெக்ஷனிஸ்ட். பர்ஃபெக்ஷனிஸ்ட் இஸ் லைக் அ வெரி நார்மல் வேர்ட். ஓசிடி இருக்கிறவங்க எல்லாமே பர்ஃபெக்ஷனிஸ்ட்னு சொல்லலாம். பட் டு என்ன சொல்கிறதுங்க, புதுமையை திணிக்கிற ஒரு புதுமை பித்தன் ஹீஸ் ஸோ அந்த மாதிரியான ஒரு இயக்குனர். வேற இவங்க ராஜீவ் மேனன் சார் வந்து ஹீஸ் காட் ஸ்டைல். Even though he is dealing with ஒரு இந்த சர்வம் தாளமயம் இஸ் a socially responsible film, வேற நார்மல் ஒரு என்ன சொல்கிறதுங்க கிறிஸ்டியன் பையன் வந்துட்டு மிருதங்க வித்வான் ஆகணுங்கிறது வந்து ஒரு பெரிய ரெவல்யூஷனரியான விஷயம். ஆனால் அதை வந்து தன்னுடைய ஸ்டைலில் சொல்லியிருப்பார். ஸோ தே ஆர் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் அண்ட் டூ ஹார்ட் ஒர்க்கிங். அண்ட் ரெண்டு பேர்த்துக்கிட்ட ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அவங்கள மாதிரி ஒர்க் பண்ணுறது அதை விட கஷ்டம். அக்ரீட். இப்போ வளரி, ஸ்பீக்கிங் ஆஃப் தட், எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க அண்ட் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? வளரி வந்து
நான் ஃபஸ்ட்டு ராம்காம் தான் எழுதிட்டு இருந்தேன். ஐ தாட் ஐல் ஃபஸ்ட் படம் என்னோடது வந்து ஒரு ரொமான்ஸ் காமெடி தான் வரும்னு நினச்சேன். அண்ட் அதுக்கப்புறம் வளரி எடுக்கணும்னு பிளான் பண்ணேன். வென் ஐ பீன் ரைட்டிங் த ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா, சுனிதா கிருஷ்ணன் சொல்லிட்டு தேர் இஸ் அ க்ரூசேடர் ஹூஸ் ஃபைட்டிங் அகெயின்ஸ்ட் இந்த பெண்கள் விமென் டிராஃபிக்கிங், பெண் கடத்தல், இந்த குழந்தைங்க அபியூஸ்க்கு எல்லாத்துக்கும் எதிர்ப்பாக வந்து அவங்க பிரஜ்வாலான்னு ஒரு அமைப்பு வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஸ்பீச்சஸ் எல்லாம் நான் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கேங்க. பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் இந்த அபியூஸை, நமக்கு தெரியும் ரேப்ஸ் நடக்குது சமுதாயத்தில், இந்த மாதிரி குற்றங்கள் நடக்குதுன்ட்டு, குழந்தைங்களுக்கு அது நடக்குதுன்றது எனக்கு இப்போது ஒரு 10-15 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் அவங்களோட ஸ்பீச்சஸ் மூலமாக தெரிய வந்தது. வேறு இந்த இன்டர்நேஷ்னல் ஃபோரம் வந்து பிக்சர்ஸ் போட்டு அவங்க டெபிக்ட் பண்ணாங்க. ரொம்ப ஷாக்கிங்காக இருந்த விஷயம் எனக்கு என்னன்னா, மேல் சில்ட்ரன் were getting abused and killed. abuse itself is a torture. அதில் கொலையும் பண்ணப்படுறாங்க குழந்தைங்க, ஆண் குழந்தைங்கன்னும் போது எனக்கு அது ரொம்ப பாதிச்சுது. அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கவே எனக்கு பாதிச்சுது. ஸோ அதை மையப்படுத்தி கதை எழுதணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வளரின்ற திரைப்படத்தில் ஒரு ஸ்மால் இது வச்சதுங்க. ஓகே, திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இல்லையா? ஏன் அதை வந்துட்டு நீங்கள் தெலுங்குல பண்ணணும் அப்படின்னு திங்க் பண்ணீங்க? இட்ஸ் கம்ப்ளீட்லி டெஸ்டினின்னு தான் சொல்லணும். நான் தமிழுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம தமிழில் படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற தயாரிப்பாளர்கள் கிட்ட பிச் பண்ணிகிட்டே இருந்தோம். பட் தெலுங்கு தயாரிப்பாளர் வந்து இமீடியட்டாக அதை உடனே அக்னாலேஜ் பண்ணி உடனே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்பு வந்தது. அண்ட் அதை எனக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக பட்டுது. நான் தமிழில் எடுத்திருந்தா கூட இந்த வளரி இட் செல்ஃப் இஸ் அ தமிழ் வேர்ட். நம்ம தமிழ் படத்தில் ஒரு தமிழ் தலைப்பில் ஒரு சினிமா வர்றது வந்து பெரிய விஷயமா இருந்திருக்காது. பட் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் தமிழ் பெயர் கொண்ட ஒரு படம் வந்தது அப்படின்னும் போது இட்ஸ் லைக் கேன்வாஸ் ரொம்ப பெருசான மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் எனக்கு. அது போக வந்து அந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய தமிழுக்கு உண்டான புகழ் இருக்கும். மனுநீதி சோழனுடைய வரலாறு சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் சிலம்பத்தில் வர்ற ஒரு விஷயம் என்னன்னா, தெராசு சிலம்பம்னு ஒரு டெக்னிக் இருக்குது. நம்ம காலமாக சிலம்பம் ஃபைட் காட்டிகிட்டு இருக்கோம். பட் சர்ப்ரைசிங்லி யாருமே வந்து தெராசு சிலம்பத்தை வெளியில் கொண்டு வரல. அதை வந்து நான் யூஸ் பண்ணேன். ஹீரோயின் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது அவங்க ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கணும், ப்ரெக்னெண்ட்டாக இருந்துட்டு தெராசு சிலம்பம் அவங்க பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து காட்ட முடிஞ்சது. அது போக வந்து தமிழுக்கு உரித்தான மைகோதின்னு ஒரு விஷயம், அதை வந்து ஆந்திராவில் தெலுங்கானாவில் எல்லாரும் கேட்டாங்க இது என்னன்னு. நான் சொன்னேன் அது வந்து மைகோதிங்க. அதை விளக்கமும் இருக்கும் அந்த சினிமாலேயே. இப்போ யாரும் அதை பயன்படுத்துறதில்ல. அப்பளம் பறிக்கிறதுக்கும் பார்பிக்யூக்கு தான் அதை யூஸ் பண்ணுறாங்க. பட் தோஸ் டைம்ஸ் விமென் வந்து தலை காய வைக்கிறதுக்காக யூஸ் பண்ண ஒரு கருவி. இந்த மாதிரி தமிழுக்கே உரித்தான சில பண்பாடு, சில கருவி, இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாத்துடைய புகழையும் வந்து இந்த படத்தில் சொல்லும்போது, அது தெலுங்கில் போய் நம்ம சொல்கிறோம் போது இட் இஸ் லைக் இம்போர்ட்டிங் யுவர் பெஸ்ட் குட்ஸ். நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல விஷயத்த வந்து இன்னும் உயர்த்தி வேற ஒரு இடத்துல காட்டுற ஒரு வாய்ப்பாக தான் பார்த்தேன். இது நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைய நம்மளே பாராட்டுறதை விட அதை வந்து உலகம் பாராட்டினா தான் நல்லா இருக்கும். அட்லீஸ்ட் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக தெலுங்கு மாநிலத்தில் தமிழை பாராட்டட்டுமேன்னு சொல்லி இறக்கி வைக்கப்பட்ட குழந்தை தான் வளரி. ஓகே, எல்லாரோட லைஃப் அந்த ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்துட்டு ரொம்ப அப்படியே ஆழ்ந்து உள்ளே போயிட்டு அப்படியே பதிஞ்சிருக்கும். பட் ஒரு டிரெக்டரோட லைஃப்ல அந்த ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படின்னு பார்த்தா என்னன்னா, போயிட்டு ஒரு ப்ரொடியூசர் கிட்ட ஸ்டோரி சொல்றது. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வளரியோட கதையை கொண்டு போய் ஒரு ப்ரொடியூசர் கிட்ட சொல்லும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு, எப்படி ரெஸ்பான்ஸ் வந்துச்சு? அது வந்து அதுவும் லைக் என்னோட ஃபர்ஸ்ட் டே இன் ஷூட்டிங்கிற மாதிரி இன்னொரு மறக்க முடியாத நாள். பட் எங்களுக்கு ஆரம்பித்ததுலேருந்து நிறைய ப்ராசஸ் இருந்தது. அவங்க இமீடியட்டாக ப்ரொடியூசர் ஹிம்செல்ஃப் பாபினிடு சார் தான் இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர், இடிவி வின்னோட ஓனர். அவங்களே வந்து கதை கேட்க மாட்டாங்க. கண்டென்ட் ஹெட் கேட்கணும், கண்டென்ட் ஹெட்டுக்கு அப்புறம் அவங்க டீம் கேட்கணும். அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. இட் வாஸ் 6 months ஆஃப் ப்ராசஸ். அதுக்கப்புறம் ஒரு 6th month அப்போ கோவிட் பயங்கரம் தலை விரித்து ஆடிக்கொண்டு இருந்தது, கோவிட்னு சொல்லணும். அதனால அவங்க வந்து சொன்னாங்க, இது மொத்த டீமுக்கும் வந்து கன்வின்ஸ் ஆயிட்டாங்க. ப்ரொடியூசருக்கு டைரக்டாக நீங்கள் கதை சொல்லணும், ஜூமில் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் தயவு செஞ்சு ஜூம் மீட்டிங்ஸ் எல்லாம் போதுங்க, 6 மாசமா நான் ஜூமில் தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் நேர்ல 6 monthsம் நீங்க ஆன்லைன்ல தான் சொல்லிட்டீங்க, நேர்ல போக இல்ல. நரேஷன் வந்து ஒருத்தங்க கிட்டயும் அந்த டீம்மேட்ஸ் கிட்டயும் எனக்கு கோவிட்னால அப்படி இருந்தது. ஆமா, கோவிட் இல்லாட்டி நேர்ல போய் கண்டிப்பா நேர்ல போய் சொல்லிருப்போம். அண்ட் ஆல்சோ தே வர் வெரி கன்சிடரிங். நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன், அவங்க ஹைதராபாத்ல இருந்து ஆப்ரேட் பண்றாங்கன்னு போது தே டிடன்ட் வாண்ட் டு ட்ரபிள்னு. அப்போ இந்த லாஸ்ட் ரவுண்ட் வந்துட்டு நீங்க ஜூம்ல சொல்றீங்களான்னாங்க. நான் சொன்னேன் ஐ வில் கம், நான் நேர்லயே வந்து சொல்றேன். நேர்ல சொல்லும் போது தான் அதனுடைய இன்னும் எஃபெக்டிவா இருக்கும், கிரியேட் பண்ண முடியும்னு சொல்லி சொன்னேன்.
அது வந்து இன் நவம்பர் 2021 நான் வந்து கதை சொன்னது. அதுக்கப்புறம் ஒரு 7 பேர் இருந்தாங்க. ப்ரொடியூசர் மட்டும் கிடையாது, அவங்களுடைய முக்கிய கோர் டீம்னு சொல்லுவாங்க. ஒரு 7 பேர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நரேட் பண்ணேன். ஒரு 2 hours நரேட் பண்ணேன். ஐ டென்ட் திங்க் ஒரு என்னதான் கதை பிடிச்சாலும் முக்கியமாக வந்து காட்டிக்க மாட்டாங்க நார்மலாக நம்ம சினிமாவில். இல்லைனா கொஞ்ச நாள் கழிச்சு சொல்கிறோம்லாம் சொல்லுவாங்க. பட் த மொமெண்ட் ஐ ஸ்டார்ட் மை நரேஷன் அண்ட் ஃபினிஷ் த ஸ்கிரிப்ட், அவங்க வந்துட்டு போய் லொக்கேஷன் பார்க்குறீங்களான்ட்டாங்க. எனக்கு வந்து கண்டிப்பாக பார்க்குறேன்னு சொல்லி ஒரு நிமிஷம் எக்ஸ்கியூஸ் மீ கேட்டுட்டு வெளியில வந்து ஆனந்த கண்ணீர் வடிச்சேன் லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கப்புறம் போய் வி ஸ்டார்டட் த ஒர்க். ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட். ஏன்னா அது ஆர்எஃப்சி ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டி தான் இடிவி ஓனர்ஸ். ஸோ அவங்களோட ஸ்டுடியோவில் தான் நான் கதை சொல்கிறேன். அதனால அவங்க வந்து கதை எவ்வளோ பிடிச்சிருக்குன்னா அவங்க முடிச்சதுமே நீங்கள் லொக்கேஷன் பாருங்க அப்படின்னு சொன்னதை வந்து என்னால் நீங்க சொல்ல நான் அதை அப்படியே இமேஜின் பண்றேன். ஸ்டுடியோஸுமா அது ஒரு ஸ்டுடியோவா இமேஜின் பண்றேன். நீங்க வெளியே வந்து ஆனந்த கண்ணீர் விட்டு அலர்ந்து பாக்குறேன். ஒரு பாயிண்ட் இந்த ஜெர்சி படத்துல வந்துட்டு நானி ஸ்டேஷன்ல போயிட்டு கத்து வரல அந்த மாதிரி இருந்துச்சோ. நம்ம கத்த முடியாது. ஆமா, அந்த மாதிரி தான். அது வந்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். நமக்கெல்லாம் அந்த மிஸ் இந்தியா மிஸ் வேர்ல்டு எல்லாம் அவார்டு வாங்கும்போது ஆனந்த கண்ணீர் வடிப்பாங்க. அது என்னன்னு எனக்கு தெரியாம இருந்து ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஷெட் மை ஹாப்பி டியர்ஸ் அங்கே தாங்க. It's an unforgettable moment. இப்போ வளரி எடுத்துட்டீங்க இல்லையா, எடுக்கும் போது உங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்சஸ்னா நீங்க கெயின் பண்ணிருப்பீங்க. ஸோ அடுத்து இந்த படம் எடுக்கும்போது நான் இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணக்கூடாது, தீஸ் ஆர் த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்றது என்னென்ன? ஆக்சுவலாக வளரி எடுத்து தான் கெயின் பண்ணேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் 14 இயர்ஸாக சினிமாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். 2010 2024 வரைக்கும் நான் ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் சினிமாலன் போது. அந்த 14 வருஷமும் கற்றுக்கிட்டேன் அதிகமாக. ஒரு இயக்குநர்கள் கிட்ட இருந்தோம், ஒருத்தங்க டீம்மேட்ஸ் கிட்ட இருந்தோம். ஓகே, இதெல்லாம் பண்ணால் இவங்களுக்கு இது வரும் வராது, பிடிக்கும் பிடிக்காது, இவ்வளோ பண்பாடோடு இருந்துக்கணும், நம்ம இங்கே அடக்கி வாசிக்கணும், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம கற்றுட்டு போனதுனால அங்கே வந்து ரொம்ப புதுசாக எதுவும் கற்றுக்கல. நம்ம கற்றுக்க வச்சுட்டு இருந்த விஷயத்தை பயன்படுத்த முடிஞ்சது. பட் வளரிக்கு அப்புறம் நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, இன்னும் வந்து நம்ம இன்னொருத்தங்க கிட்ட வந்துட்டு நம்மளுடைய என்ன சொல்கிறது ஒர்க்குக்கான முடிவெடுத்தலை வந்து கொடுக்கக்கூடாது. நமக்கு என்ன வேணுமோ அதில் பிடிவாதமாக இருக்கணும். ஒரு இசையாகட்டும், இல்லை ஒரு ஆங்கிள்ஸ் ஆகட்டும், இல்லை ஒரு சின்ன ஆர்ட் பொருள் ப்ராப்பர்ட்டி நம்ம வைக்கிறதாகட்டும், நமக்கு என்ன வேணுங்கிறதுல நான் தெளிவாக இருக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் அதை வந்து நம்ம இல்லை மாற்றுங்கிறத வந்து விட்டு தரக்கூடாது அப்படிங்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் எனக்கு அதிகமாகிடுச்சு. நம்ம இசை இப்படி தான் வேணும்னா இப்படி தான் வேணும், எனக்கு வந்து இந்த சீன் இங்கே தான் இருக்கணும்னா அங்கே தான் இருக்கணும், அது யாருக்காகவும் அந்த சீனுக்கு அப்புறம் இந்த சீன் வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து இன்னும் அதிகமாகிருக்கு. ஓகே, இந்த க்வெஸ்சன் நான் எப்படி சேஞ்ச் பண்ணுறேன். இந்த 14 years ஆஃப் லேர்னிங் அண்ட் இம்ப்ளிமெண்டிங் திங்ஸில் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்னென்ன கற்றுக்கிட்டீங்க? டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்னா, ஒரு இயக்குனர் தான் வந்து கேப்டன் ஆஃப் த ஷிப். நம்ம நினச்ச ஒரு விஷயத்த வந்து அக்னாலேஜ் பண்ணலாம், பெர்மிஷன் கொடுக்காம விடலாம். அது வந்து முழுக்க முழுக்க நம்ம கையில் இருக்குது. சில என்னுடைய டீமில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சில சீன்ஸ் எல்லாம் வந்து எனக்கு லைவாக போகணுன்றது தான் விருப்பம். ஒரு சின்ன ஸ்டண்ட், ஒரு ஆக்சிடென்ட் சீன் எல்லாம் வந்து எனக்கு லைவாக எடுக்கணும்னு தான் பிடிக்கும். பட் அது வந்து ப்ரொடக்ஷன் ஏன்னா வர்ச்சுவல் ப்ரொடக்ஷனுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு தாட் எங்களோட கேமராமேன் கொடுத்துருந்தாங்க. அப்படி வர்ச்சுவல் ப்ரொடக்ஷனாக போகிறது ஐ வாஸ் டோட்லி அகெயின்ஸ்ட். அதில் வந்து எனக்கு உடன்பாடே கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த ப்ளூ மேட்டு, கிரீன் ஃப்ளோர் இதுலெல்லாம் போயிட்டு நம்ம எடுக்கிறதுல வந்து தேவையில்லை. நான் யூஎஸில் போகிறாங்க, 3க்கு போகிறாங்கன்னா நான் அதை யூஸ் பண்ணுவேன். எனக்கு ஸ்டூடியோ ஆர்எஃப்சிலே இருக்குது அத்தனை விஷயங்கள்னு போது ஐ தாட் இட் இஸ் நாட் நெசசரி. ஆனால் ஒரு நல்ல விஷயம், நான் வந்து அதை வேண்டான்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னாக்கா அதனுடைய வெளிப்பாடு, அந்த அவுட்புட் வந்து எங்களோட ஃப்ளோர்லேயே ஆர்எஃப்சி இட் செல்ஃபே வந்து அந்த வர்ச்சுவல் ப்ரொடக்ஷன் நடத்துகிறாங்க. ஓகே, ஸோ எங்களோட படம் வந்து அது ஒரு ப்ரொஃபைல் அவங்களுக்கு கொடுக்குது. நான் வந்து என்னுடைய சுயநலத்துக்காக இல்லை வேண்டாம் லைவ் போகலான்னா இட் மைட் ஹவ் ஒர்க் பட்ஜெட் வைஸும் சரி, உங்களுக்கு வந்து காட்சிகள் வைஸும் சரி, நமக்கு சாட்டிஸ்ஃபைங்காக வந்திருக்கும். ஆனால் அது வந்து சரி அவங்க கேட்குறாங்கல்ல ஒரு இது வந்து அவங்க சொல்கிறபடி நம்ம விட்டு கொடுப்போம்னு சொல்லி விட்டு கொடுத்ததுனால என்னாச்சுன்னா இந்த வர்ச்சுவல் ப்ரொடக்ஷன் மர்ஜர் இவங்கெல்லாம் இருக்கிறதுனால அந்த இடிவி அவங்களே வந்து இவ்வளோ நல்லா வர்ச்சுவல் ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு ப்ரொஃபைல் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சந்தர்ப்பமாக அமைஞ்சது.
அதனால தான் சொன்னேன், இந்த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் வில் பி டிஃப்ரெண்ட். நமக்கு வேணான்றது யாருக்காவது அது தேவைன்னு படும், இல்லை அவங்களுக்கு தேவைன்றது நமக்கு அது தேவையே இல்லைன்னு படும். ஸோ இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் ஒரு dimension. மோர் லைக் உங்களுக்கு சரின்னு இருக்குது, எனக்கு அந்த மாதிரி தான், அந்த மாதிரி தான். அதுல ஏதாவது ஒரு பெனிஃபிட் யாரோ ஒருத்தவங்களுக்கு இருக்கு அப்படின்னும் போது we have to give in sometimes. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.